Hi friends, welcome to Design Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைன் எப்படி நம்ம நார்மல் இதுல மேக் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் நெக்லைனுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி 3 எக்ஸ்மஸ் ட்ரீ மாதிரியான லீஃபை நான் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட அவுட்டர் லைன் வந்து செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து கீழேருந்து மேலே வந்து மறுபடியும் கீழேயே முடிச்சிடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஒருவேளை செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியலனா ஏற்கனவே அதுக்கு தனி டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபிகர்ஸ்க்கும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோவோட எண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த லீஃப்க்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு சென்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் ஷேப் சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை சுற்றி நம்ம இப்போ பேர்ல் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பேர்ல் பீட் வச்சு மேக் பண்ணியிருக்க ஃப்ளார் வந்து சென்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இதை சுற்றி இந்த மாதிரி 5 ஃப்ளார்ஸ் மேக் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த லீஃபை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் கோல்ட் ஷேட் உள்ள சில்க் த்ரெட்டு 6 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதோட கீழேருந்து சென்டர்லேருந்து எடுத்து அதோட ஒரு ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதை டிவைட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹாஃபை அப்புறமா ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிராஸில் கொடுத்து அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டாப் போர்ஷன் மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அனதர் ஹாஃபும் அதே மாதிரி கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபில்லிங்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது ஒரு மாதிரியான லுக் தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்பாக இருக்கிறது பிடிக்கலன்னா மறுபடியும் இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிச்சஸ் கொடுத்து கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே சில்க் த்ரெட்டில் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்த லீஃப் வந்து நான் வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லீஃபை பொறுத்தவரை சில்க் த்ரெட்டில் ஃபில் பண்ணுறத விட எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஃபில் பண்ணுறது இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த ரெட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட்டு சிங்கிள் ஸ்டாண்ட் அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டோட ஒரு பாகம் மட்டும் முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் ப்ளவுஸோட நெக்லைன் நார்மலாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வரி வரியாக கொஞ்சம் ஷேப் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த லைன் பூராக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் ஃபில்லிங்கோட சென்டர் கேப்பெல்லாம் இந்த மாதிரி சுகர் பீட்ஸை கொண்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்குது. அது என்னன்னா இந்த குந்தன் ஸ்டோன். நான் இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோனை அந்த சக்கரி மேலே வச்சு குழு தடவி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சக்கரிக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக பெரிய சைஸ் ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் இருந்தால் அது கூட கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதோட நெக் லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி நெக் ஃபுல்லாக அதே ரிப்பீட் பண்ணல அதோட லுக் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.